இன்னைக்கு நல்லபடியாக இன்டர்வியூவில் போய் ஒரு அசத்துறோம். இந்த காக்க கொண்ட இங்கே தானே இவளுக்கு லிப்ஸ்டிக் எல்லாம் வச்சிருப்பாளுவோ, எங்கே இருக்குன்னு தெரியலையே. எடுத்து எல்லாத்தையும் பூசிட்டு போயிட வேண்டியதான். அம்மா இங்கே எங்கள் ரூமில் என்ன பண்ணிட்டு இருக்குதுங்க? லிப்ஸ்டிக்கு பவுடர் எல்லாம் பூசவே இல்லாட்டி அதெல்லாம் தேடிட்டு இருக்கேன். காலையில் எழுப்பி எங்களுக்கு பெட் காஃபி நீங்கள் கொடுத்தீங்களா? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன் நான் என்ன உங்கள் வீட்டு வேலைக்காரியா? நீங்கள் காலையில் எழுப்பினது உங்களுக்கு பெட் காஃபியை கொண்டு வந்து வைக்கிறதுக்கு? அம்மா மணி என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமாம்மா? ஆமாம், உன்னை எதுக்கு பள்ளி விடுறேன்? உனக்கு மணி என்னன்னு பார்க்கவும் தெரியாதட்டி என்கிட்ட வந்து மணி என்ன ஆச்சுன்னு தெரியுமான்னு கேட்குற? எனக்கு ஸ்கூலுக்கு போக டைம் ஆகுது, விளையாடிட்டு இருக்காதீங்கம்மா. நான் இப்போ இங்கே என்ன டீ கபடி ஆடிட்டா இருக்கேன், விளையாடிட்டு இருக்காதீங்கன்னு சொல்கிற? டிஃபன் பாக்ஸில் இன்னும் நீங்கள் லஞ்ச் எடுத்து வைக்கல, இன்னும் எனக்கு வாட்டர் பேக் பண்ணல, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மாதம் எனக்கு 10,000 ரூபாய் தாரியோ, தந்து எனக்கு வேலை வச்சிருக்குதியோ, வேலைக்கு ஆளாக வச்சிருக்குதியோ டி. என்ன உனக்கு லஞ்ச் பேக் பண்ணி டிஃபன் பேக் பண்ணி உங்கள் அப்பனை ஆஃபீஸுக்கு அனுப்பி டயர்டா? எனக்கு நெவர். நான் இந்த லைன் டேட்ஸ் விளம்பரத்தில் வர மம்மியா டி? உங்களுக்கு காலையில் இப்போ என்னாச்சு? இப்போ எங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணி தருவீங்களா மாட்டீங்களா? நாங்கள் போண்டாமா? ஹே கண்ணம்மா, என்னோட ஷூ அங்க. வேலை ஆகணும்னா கண்ணம்மா, வேலை முடிஞ்சுனா குண்டம்மா. இந்த ஆளுக்கு பேச்செல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆகுது, எங்கம்மா என்னோட ஷூ? ஓ என்ன நீ நான் எல்கேஜி குழந்தையா? ஷூவை கணையில, பெல்ட் கணையில, ஜட்டிய கணையில, நிக்கிற கணையில எனக்கு தெரியாது. இனிமே உங்க 3 பேருக்குமே நான் வேலை செய்ய போறது கிடையாது. நான் சிங்கப்பெண். ஐயோ அம்மா காரி, இந்த கதையை நான் அப்புறமா வந்து கேட்கறேன். முதல்ல என்ன ரெடி பண்ணி விடுங்க. இப்ப பஸ் வரும், என்னோட ஷூ எங்க? அம்மா என்னோட டாப் அயன் பண்ணி நீங்க இன்னுமே வைக்கலாமா? எனக்கு கிளம்பணும். ஏன் உங்க 3 பேருக்கும் கை காலு எல்லாம் இருக்குதுல்ல? வேணேனப்போ உங்க வேலையை செய்யுங்க. எனக்கு இன்டர்வியூக்கு டைம் ஆகுது. இன்டர்வியூக்கு டைம் ஆகுதா? எங்க வேலைக்கு போக போற? அதானே, எங்க வேலைக்கு போக போறீங்க? நான் ஒரு ஆபீஸ்ல வேலைக்கு போற மூட்டி பாரு. நான் ஒரு சிங்கப்பெண், என்னோட சொந்த கால்ல நான் நிப்பேன். இனிமே உங்க யாரோட தயவும் எனக்கு தேவையில்லை. உனக்கு இந்த காமெடி எல்லாம் நீ அப்புறமா வச்சுக்கோ, முதல்ல எங்களை அனுப்பி வை. விளக்கமாறு பிஞ்சிரும். 3 பேரும் கிளம்பினீங்கன்னா கொள்ளலாம். ஹே 2 பேரும் வாங்க, உங்களுக்கு நான் ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கி தரேன், வந்து உங்களை அனுப்பி வைக்கிறேன். ஓஹோ, ஹோட்டல். எத்தனை நாள் ஹோட்டல்னு பாக்குறேன் நானும். டி பல்பு கண்ணி வா, இன்னைக்கு அது ஹோட்டல்ல போய் நல்ல சாப்பாடு சாப்பிடுவோம். இவங்க எங்கேயாவது இன்டர்வியூ போயிட்டு வரட்டும், நம்ம பார்ப்போம் இவங்க இன்டர்வியூக்கு லட்சணத்தை. அதான் வா கிளம்பலாம். நம்ம இன்னைக்கு அது ஹோட்டல்ல போய் நாக்கு ருசியா சாப்பிடுவோம். இது பிறகு உங்க நாக்கு செத்து கிடந்தது, இன்னைக்கு உங்க நாக்குக்கு ருசி வர போகுது. போங்கடி கிளம்பி. ஏ அக்கா, என்ன இங்க கிளம்பிட்டீங்க? இவ ஒருத்தி சனியம் பிடிச்சவ, எங்க கிளம்பிட்டேன்னு யார்கிட்டையும் நம்ம இன்டர்வியூ போறது சொல்லக்கூடாது, கண்ணு பட்டுரும். பப்பா அக்கா உங்ககிட்ட தான்க்கா. எங்க கிளம்புறீங்க? அது வீட்டுல காய்கறி ஒன்றும் இல்லாட்டி பிள்ளைங்களுக்கு சமைச்சு கொடுக்கறதுக்கு, அதான் மார்க்கெட்ல காய்கறி வாங்கலான்னு போறேன். ஓ சரி 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 அக்கா, சரி. அம்மா நீ நல்லா மண்டையில ரீத்தெல்லாம் வச்சுட்டு நீ எங்க போற? நானாக்கா, நான் மீன் வாங்குறதுக்கு போறேன். குழம்பு வைக்கிறதுக்கு எதுவும் இல்லை, நான் மீன் வாங்க போறேன். சரி சரி சரி, போயிட்டு வா போயிட்டு வா. 87B பஸ் வரேன்ல, அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னது நம்ம போற பஸ்ஸுக்கு பேர சொல்றா? நம்ம வேற அந்த பஸ்ல தானே இன்டர்வியூக்கு போகணும். அக்கா பஸ் வருது, வாங்க போலாம். வாரண்டி வாரேன், வா போலாம். அப்பா எவ்வளோ பெரிய ஆஃபீஸா இருக்கு. என்ட்ரன்ஸே இப்படி இருக்கு, நமக்கு வேலை கிடைக்கும். ஐயே என்ன இந்த கொண்டைக்காரி இங்க நிக்கிறான்? இவளு இங்க வேலைக்கு வந்தா? சப்பா சுத்தி எவ்வளவு இடம் இருக்கு. எட்டி வாய் திறந்தா பொய் பிடித்தாளே, பொய் பிடித்தா. மீன் வாங்க போறேன்னு சொல்லிட்டு இங்கே நடி செய்யற கொண்டு இங்க மீன் பிடிக்க வந்தேட்டி? அப்பா வாய் திறந்தா பொய்டா சாமி. ஏ கொண்டகாரி, நீ காய்கறி வாங்க போறேன்னு சொல்லிட்டு இங்கே நடி செஞ்சுட்டு இருக்க? காய்கறி விதைச்சு பிடுங்க வந்தியோ? பொய்காரி, இவ ஹரிச்சந்திரனுக்கு அடுத்த வீட்டுக்காரி. வாய பாரு, வாய மூடு, முதல் வாய. அம்மா எதுக்கு இங்க கத்திட்டு இருக்கீங்க? இன்டர்வியூக்கு வந்தவங்களா நீங்க? ஆமா சார், நான் இன்டர்வியூக்கு தான் சார் வந்தேன். இவ இன்டர்வியூக்கு வந்தா, நான் மாங்காய் பறிக்க வந்தேன். நானும் இன்டர்வியூக்கு தான் சார் வந்திருக்கேன். சத்தம் போடாம பேர் கூப்பிடுவாங்க, ஒவ்வொரு ஆளா உள்ள போங்க. இப்படி இன்டீசெண்டா பிஹேவ் பண்ணிட்டு இருக்காதீங்கம்மா. இன்டீசெண்டா அப்படின்னா என்னவா இருக்கும்? இவள்கிட்ட கேப்பமோ? மொட்டை மட்டும் என்ன சொல்லிட்டு போறான்னு புரிய மாட்டேங்குதே. எட்டி என்னது, நம்ம ஒரே ஊருக்காரெல்லாம் போயிட்டோம். 2 பேருமே சேர்ந்து வேலையை வாங்கிடுவோம். என்ன நம்ம சேர்ந்து 87Bல வரலாம் வேலைக்கு, சரியா? ஆமாக்கா ஆமா. அந்த ஆள் ஏதோ இன்டீசென்ட்னு சொல்லிட்டு போறானடி, அப்படின்னா என்னது? அப்படின்னா இந்த மாதிரி சாரி எல்லாம் இந்த கம்பெனியில உடுத்துட்டு வரக்கூடாது. என்ன மாதிரி பாவாடை சட்டை தான் போட்டுட்டு வரணும்.
அரி வச்சு ஒரு பிளவுஸ் தச்சு கேட்டதுக்கு என் மாப்பிள்ள அந்த ஆட்டம் ஆடுதான். அதான் நான் வேலைக்கே வரேன். இதுல இருந்து பாவாடை வாங்கி கேட்க போனா அந்த ஆளையும் கொண்டே வெட்டி எடுத்துருவாண்டி. நான் வேலைக்கு சேர போறேன்ல, சம்பளம் வந்த பிறகு யாரை நம்ம எதிர்பார்க்கணும்? நம்ம காசுல நம்ம வாங்கலாம். சரியா சொன்னடி, வா நம்ம போய் இந்த இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணலாம். என்ன இன்டர்வியூன்னு நம்மளை கூப்பிட்டு இருக்க வச்சுட்டீங்க, யாரையும் காணல. Good morning, madam. Welcome you to our office. என்னத்த சொல்லியா, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஏய், நீ என்ன இன்டர்வியூ வந்தியா? நெடுவாளி என்னட்டி இப்படி நீளமா இருக்கிற? உன் அளவுக்கு துணியெல்லாம் எங்க தைக்கிற? Hello, please shut up your mouth. இந்த மாதிரி வேலை வந்தது தானே, எதுக்கு இப்படி பீட்டர் விடுற? தமிழ்ல பேசிட்டி. நான் தான் உங்களை இன்டர்வியூ எடுக்க வந்திருக்க ஆஃபீஸர். ஐயா ஐயா மேடம், மன்னிச்சிருங்க மேடம், மன்னிச்சிருங்க மேடம். Shall we start the interview? எம்மா மேடம், கொஞ்சம் நிதானமா தான் பேசுங்க தமிழ்ல. இங்கிலீஷ் தெரியாது அப்புறம். தேவையான அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கேன். தேவையான அளவுக்குனா சொல்லுங்க பாப்போம், அந்த தேவையான அளவை. காபி பவுடரு, பிஸ்கெட்டு, டவலு, சோப்பு. ஏம்மா நிறுத்து, இதெல்லாம் இங்கிலீஷா? என்ன இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கு, இதெல்லாம் பின்ன தமிழா? இது கூட தெரியலையா? பின்ன சோப் என்னது தமிழா? சப்பா, இந்த அம்மா கூட பேசினா தலைவலி தான் வரும் போல இருக்கு. என்னம்மா ஒன்ன நம்பி வேலைக்கெல்லாம் இருத்திருக்காங்க, இங்க ஆபீஸ்ல வந்து இப்படி டிவி பெட்டி திறந்து வச்சிட்டு இருக்க? சீரியல் பாப்பியா நீ? சிங்கப்பெண்ணை பாப்பியா? அதுல பாவம் பாத்தி அந்த அழகையும் அவப்படுற பாட பாத்தியா நீ? ஏம்மா இது ஒன்றும் டிவி பெட்டி கிடையாது, இது லேப்டாப். இதில் தான் ஒர்க் பண்ணணும். லேப்டாப்பா? ஓ, இததான் அந்த ஆள் நம்ம வீட்டில் வச்சு கொட்டிட்டு இருப்பாரே அது. ஏம்மா அங்கே என்ன நீங்கள் தனியாக பேசிட்டு இருக்கீங்க? ஆள் நல்லா மினிக்கு கோட்டு சூட்டு எல்லாம் போட்டிருக்க, ஒரு உடஞ்சதை வச்சிருக்க. நல்லதா ஒரு லேப்டாப் வாங்க கூடாதா உனக்கு? அங்க பாரு, அதுல ஒரு ஓட்டையா கிடக்குது. இதே ஒட்ட வச்சா செய்யக்கூடாதா உனக்கு? ஏம்மா தயவு செய்து என்ன கோவப்படுத்தாதீங்க. இப்போ இன்டர்வியூக்குள்ளே போவோமா? என் அம்மா தாய், அதுக்கு தானே வந்திருக்கேன். உள்ள போவோமா வெளியே போவோமான்னு கேட்டுட்டு இருக்க. ஓகே, இப்போ ஒரு டாக்குமெண்ட் இருக்குதுன்னா அதை எப்படி நீங்கள் காப்பி பண்ணுவீங்க? உங்களுக்கு நான் வெரி வெரி பேசிக் சிம்பிள் கொஸ்டின் கேட்குறேன். என்ன பார்த்தா உனக்கு என்ன எப்படி தெரியுது உனக்கு? காப்பி அடிச்சு உள்ள போல இருக்கு என்ன பார்த்தா உனக்கு? நான் என் புள்ளைகளே காப்பி அடிச்சு பரீட்சை எழுதக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி வளர்க்கவளாக்கும். நான் ஸ்கூல்ல படிச்சும்போது கூட யாரையும் பார்த்து காப்பி அடிச்சு எழுதுனது கிடையாது. நீ என்கிட்ட வந்து எப்படி காப்பி அடிப்பேன்னு கேட்குற? ஒன்னேல எவா வேலைக்கு இருந்தது? இப்படி காப்பி அடிச்சு தான் இந்த வேலைக்கு நீ வந்தியோ? நான் பள்ளி படிக்கும்போது கூட யாரையும் காப்பி அடிச்சு ஒரு மார்க் வாங்கினதில்ல. என்கிட்ட எப்படி காப்பி அடிப்பேன்ல கேட்குறா? ஏம்மா உங்ககிட்ட பரீட்சையில் காப்பி எப்படி அடிப்பேன்னு கேட்கல, சிஸ்டத்தில் எப்படி நீங்கள் காப்பி பண்ணுவீங்கன்னு கேட்டேன். சிஸ்டத்துலயும் காப்பி பண்ண மாட்டேன், பேப்பர்லயும் நான் காப்பி பண்ண மாட்டேன். நான் நல்ல ஒரு குடும்பத்துல பிறந்தவ. வேற கொஸ்டினை கேளு நீ. சரியான லூஸாக இருக்கும் போல. சரி, எப்படி ஒரு டாக்குமெண்ட்டை பேஸ்ட் பண்ணுறது? இது கூட தெரியாம நான் வந்து என்ன நினைச்சியோ நீ? எங்க வீட்டு பக்கத்து கடையில அண்ணாச்சி கடை இருக்கு, அவர்கிட்ட நான் பச்சு வேற வச்சிருக்கேன். கடனுக்கே இன்னும் 120 ரூபா கொடுக்க வேண்டி இருக்குது. வர முன்னாடி அவர்கிட்ட இருந்து செல்லோ டேப்போ ஃபெவிக்விக்கோ கம்மோ எது வேணாலும் வாங்கி தருவேன். நீ எங்க ஒட்ட சொல்லுதியோ அங்க நான் பேஸ்ட் பண்றேன். வேணா உன் மண்டையில வேணாலும் நான் பேஸ்ட் பண்றேன். நீ பயப்படாத, கடன் கிடைக்காதுன்னு. அவர் என்னை நம்பி கடன் தருவாரு. ஆனா அதுக்கு காசு, செல்லோ டேப்புக்கு காசு உங்க கம்பெனில தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டேன். என்னது செல்லோ டேப்பை வச்சு பேஸ்ட் பண்ணணுமா? எது செல்லோ டேப்னா செல்லோ டேப் இல்ல, வேற உனக்கு தெரிஞ்ச வேற பசை இருந்தாலும் சொல்லு. நல்ல கம்மு இப்போ டபுள் சைட் செல்லோ டேப் எல்லாம் இருக்குல்ல, எல்லாம் வச்சு நீ பேஸ்ட் பண்ணலாம். அது பயப்படாதனா, நல்ல ஒட்டிதெல்லாம் உனக்கு. சோத்து பசை வச்சு வேணாலும் ஒட்டலாம். சோறு இருக்குல்ல, நான் வீட்டுல இருந்து நல்ல வேக வச்சு எடுத்துட்டு வரேன். அது தேய்ச்சி கூட நல்லா ஒட்டலாம். ஹலோ சார், ப்ளீஸ் எனக்கு ஒரு டீ கொண்டு வரீங்களா? எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்குது. கேட்டது 2 கொஸ்டின், அதுக்கு ஆன்சர் சொன்னதுன்னா இது கடையில் இவ்வளவு தலைவலி வந்து காப்பி குடிச்ச போறா. எப்பா